அரிட்டாப்பட்டி நிலம் முதல்ல வருவாய்த்துறையின் ட்ரஸ்ட் அந்த அடிப்படையில் தான் அது கொடுக்கப்பட்டது. அதில் குறிப்பாக நமது ஆட்சி வந்த பிறகு தான் இந்த அரிட்டாப்பட்டி நிலம் உயிர் பன்முகத்தன்மை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் ஆக அறிவிக்கப்பட்டது. அந்த இடத்த அறிவிச்சிருக்காங்க. அந்த இடத்துல 250 பறவை இனங்கள், அதே போல் மற்றும் வெள்ளை வல்லூர், ராசாலி பறவை போன்ற பல்வேறு புதிய பறவை இனங்கள் எல்லாம் கூட அங்கே இருக்கின்றன. ஆகவே அது வனப்பகுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தமிழக முதலமைச்சர் அவரும் முக்கிய கவனம் செலுத்தி தான் இந்த ஆட்சி வந்த பிறகு தான் அந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் என்று அறிவிக்கப்பட்டது. அதில் இப்போ ஒரு ஆலை உருவாக்குவதற்காக ஒன்றிய அரசு அனுமதி அளித்திருக்கிறது. அது வனத்துறையினுடைய அனுமதிக்கு வருகிற பொழுது நிச்சயமாக நாங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லி அதை நிராகரிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழக அரசின் சார்பில் வனத்துறையின் சார்பில் வைப்போம். நாம் ஒன்றும் அனுமதி கொடுக்கல. நம்ம வனத்துறையின் மூலமாக அனுமதி இன்னும் வழங்கவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம வழங்குறதில்லை. ஒன்றிய அரசு எப்போ வருதோ அதில் நம்மளுக்கு அவங்க விண்ணப்பிக்கவே இல்லை. அது விண்ணப்பித்த பிறகு நாம் இந்த காரணங்களை சொல்லி ஆமாம் பாதிப்பு இருந்ததனால் அது நிராகரிக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.